உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. மோஸ்ட் அவேட்டட் ஸ்டாரை தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து இன்டர்வியூ எடுக்க போறோம். நேரத்துல அந்த மருந்து அடிக்கிற வரைக்கும் இங்க வந்து உட்காந்துருக்கா. காசு வீசு கொடுக்க வேண்டியதா இருந்தா முதல்ல அதை கொடுத்து அனுப்புங்க. நடிப்பு அரக்கன் திவாகர் தான் நம்ம கூட இருக்காரு. தமிழ் சினிமாவே மாத்தத்துக்காக ஒருத்தன் துடியா துடிச்சுனுக்கிறான். மாத்துறானோ இல்ல தூக்கு போன்னு தொங்குறானோ. யார் இவன்? சார் தர்பி சைக்கோ சார். சரி உள்ள போனீங்க, ஒரு விஷயத்துக்காக போயிருப்பீங்க. இப்ப வெளியில வந்திருக்கீங்க இல்லையா? சரி ஓகே, நம்ம உள்ள போன காரியம் நிறைவேறுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? சாமி, இந்த வீட்டுல மொத்தம் 4 பொண்ணு இருக்கிறதா சொன்னீங்க. அதுல 2 பொண்ணு இப்ப நம்ம பாத்துட்டோம். மீதி 2ஐயும் வர சொல்லி பாத்துட்டோம்னா எந்த பொண்ணு பெட்டரா இருக்குதோ அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி? அவங்க அம்மாவையும் வர சொல்றேன், அவளையும் பார்த்துட்டு அப்புறமா செலக்ட் பண்ணலாம். உண்மைப்பா, நான் மெயினா உள்ள போனது காரணம் ஆக்டிங் ஸ்கில்ல வெளியில காட்டணும், பிக் பாஸ் போகணும்ன்றது என்னோட ஆசை. நீங்க வெளியில காட்டுறீங்க, இதுவல்லவா லட்சியம். இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடையோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. இப்ப நீங்க உள்ள போன உடனே வந்துட்டு நீங்க நினைச்சிருப்பீங்களா நான் இத்தனை நாள் இருப்பேன் அப்படின்னு? இப்ப வெளியில வந்தோடனே அந்த ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? அந்த நாட்கள்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? நான் உண்மையா சொல்றேன்ப்பா, நான் நினைச்சு போனது ஒரு 60 நாள் இருப்போமா, பட் 60 நாள் தாங்குமான்னு நினைச்சேன். இல்லையே, உள்ள நீங்க நான் வந்து டைட்டில் வின் பண்ணுவேன்னு சொன்னீங்களே. அது வேற வாயி, இது நார வாய். காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட், நல்லா படிப்பேன். கேம்ஸ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பாத்துக்கங்க மக்களே, நந்தினி மேடம் அழகா இருக்காங்க. நந்தினி மேடம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கரெக்டா நம்ம நடிப்பை வந்து ஆல்ரெடி 40 நாள் பாத்துட்டாங்க இல்லையா? சோ அதனால மக்களுக்கு வெளியில ஒரு 1000 நாள் வேற பாத்துட்டோம் நாங்க ஆல்ரெடி. இல்லையா? அதுக்கு பேர் தான் டுபாக்கூர். ராஸ்கல் ரொம்ப நக்கல் வராயாவே. கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கானே.